विश्वाभवद्भक्तजनार्तिहन्तुः विचित्वमन्येषु विचारितूर्णम् स्तम्भेऽवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीनिधुं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मं व्यामोहतस्तैत्राणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतो दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवन्द्यो मे सविधत्तां सदा हृदि प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवपीतानां शरणमुनीश्वरम् श्रीरङ्गे यतीन्द्रा करुणया असौस्यापि प्रेक्षितं चादश्रीनरसिंहकार्यमुनि पादाम्बुजेन्द्रं दां दीक्षादिदयादिसुगुणैः बान्धं दाग्रेशं श्रीमद्रङ्ग चरार्यो नृपतिं श्रेयोनिधिं संशये श्रीमत्श्रीरङ्गपृथ्वीश्वरसरसिगुणा संयमीन्द्रेण दृष्टम् न्यस्तात्मानन्दसुम्मे नरकसर्गुद्योगिने दुःप्रसादात् राज्यं श्रीरङ्गहारिप्रभयतिपतेः प्राप्तलक्ष्मीकुसुमास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणविधिं श्रीरङ्गनाथेन्द्रविष्टं लक्ष्मीकुसुमजगत्करुणैकपात्रम् श्रीरङ्गविरवराषणो भक्त्यं वेदान्तदेशीतीन्द्रमहं प्रपद्ये सम्प्राप्त अध्यात्मशास्त्रं नरविधविधिभ्रङ्गभूतार्याज्ञां कारुण्याक्षीणुमेन्द्रगिरिमोहो आत्मनिक्षेपधन्यं वेदान्ते वावधूकत्वमिसंकृतारङ्गपूर्वेण सूक्तं वाच्यं नारायणार्यं परमदमनं व्याख्यातमीडे श्रीमद्रङ्गचरारि सम्यमिवनाल्लब्धाहमान्तत्रयं श्रीमद्वीररघुत्वहादिशनिधिपादारविन्दाश्रयं श्रीमद्वेदवदंसदेशीयेतेः कारुण्यवीक्षास्पदं सेवेरङ्गधुरीणसाधनवसं नारायणं योगिनं श्रीमद्रङ्गचरारि योगिजनन्यस्तात्मरक्षापरं श्रीमद्रङ्गचरारि वीरगुरालब्धाहमान्तद्वयम् ईर्ष्याडम्बविवर्जितं स्वगुणे महत्वं स्वयं वन्दे वत्सविभूषणं बुधवरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमणवद्यगुणं बुधाग्रे नारायणाध्ययेन्द्रविकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथेशेखरम् आश्रयामः। जयत्याश्रितसन्ता सद्भान्तविध्वंसमहोदयः प्रभावान् श्रीया देव्या परमव्योमभास्करः இவா எல்லாரும் அந்த ஜீவன் கிட்ட போறான். அதாவது காமன், குரோதன், வசந்தன் எல்லாரும். அப்போ போச்ச வழியில சொல்றான் வசந்தன், சூயதாம் அயமிக மகாமோக சமர புரந்தராபியாம் மன்மத பிரதிகாபியாம் மாமகோம் மனிஷித சம்சித்தி சூச்சனா விவகாரம். அதாவது அவன் சொல்றான் வசந்தன், நாமெல்லாம் மகாராஜாவான மகாமோகனுடைய சேனையில இருக்கும். அந்த சேனையில ரொம்ப முக்கியமா இருப்பவர்கள் இந்த மன்மதன், கோபன் இவர்கள் தான்.
நீங்கள்லாம் இப்போ ராஜாவுடைய கட்டளை நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னா நான் சொல்ற சில வார்த்தைகள்லாம் கேளும் அப்படின்னு சொல்றான். யாருக்கு? காமனுக்கும் கோபனுக்கும் சொல்றான். அதாவது அயமேவ அவசரா சமயம் ஆரம்பம் சௌப்திகேன சம்ஸ்தாபிக்கும். இதுதான் நல்ல சமயம். அதாவது யோகத்தை ஆரம்பிக்க சமயம். அவன் யோகம் சித்தி பெறல, இந்த ஜீவாத்மாவானவன் யோகத்தை இன்னும் சித்தி பெறல. அவன் ஆரம்பிக்கிற சமயம் இந்த சமயத்துல தான் எத்திர சமுத்திதம் சதுர்ததி பிரம்மணம் சாந்திரமசம் மகா. அதாவது அவனை இந்த ஜீவனை இந்த சம்சாரத்தை யோகத்திலிருந்து திருப்பி அந்த சம்சார சாகரத்திலே சேர்த்திலேயே விழும்படியா பண்ணணும். இதுதான் சரியான சமயம். ஏன் என்ன சமயம் அப்படின்னு சொன்னா, இது நல்ல ஒரு பௌர்ணமி பூர்ண சந்திரன் தான் இருக்குங்க. அதாவது சதுர்ததி பிரம்மணம் 4 சமுத்திரங்களும் பொங்கி ஏறுது. இந்த சமயத்துல இந்த பூர்ண சந்திரன் உதயமாறான். இது இந்த சமயத்துல அந்த ஸ்திரீகள் இளம் பெண்கள் இருக்காளே அவருடைய முகங்கள்லாம் பூர்ண சந்திரன் போல ஜொலிக்கிறது. அத்திய கரு புறத்தகா புரத்தி அமி. இந்த அமினாக்க இந்த இளம் பெண்கள் அவருடைய முகங்கள்லாம் முக்த யுவதி முக. அந்த முக்த யுவதி ரொம்ப இளம் பெண்கள். முக்தன்னா சிறு இளமை பிராயத்தை உடையவர்கள். அவருடைய முகங்கள்லாம் சந்திரமாக ஜொலிக்கிறது. சந்திர கிரணஸ்ய குமுதினி பதே பதேர் உதய வார்த்தாகாரா கலிஜன கிரணாங்குராக. அதனால அது அந்த பெண்களுடைய முகத்தை பார்த்து அந்த ஜொலிப்பை பார்த்த உடனே சந்திரனுக்கு வெக்கம் வந்துடுறதான். அது வெட்கப்படி நாம தோற்றுவிடும். இந்த இளம் பெண்களுடைய முக காந்திக்கு நாம் சரியில்லை அப்படின்னு தோத்து போய் தலை குனியிருந்தான். ஆக இந்த பூர்ண சந்திரன் உதய வார சமயத்துல தான் அந்த ஆம்பல் பூக்கள்லாம் மாறும். அத்த ஒரு ஸ்லோகத்தினால வர்ணிக்கிறார். சிமிமுக பீத முக்த சீத சாகர பூரணிபாக ரஜினி விலாச ஆச லலிதா ஹரிணாங்கராக சுபதன சாரபி சாரமிஸ்ர ஹரிச்சந்தன பங்கருஜ ஸ்புடமனுலேபயந்தி சுதுருசம். அதாவது இந்த பெரிய பெரிய மீன்கள்லாம் என்ன பண்றது, அது என்ன மீனெல்லாம் சாப்பிட்டு அந்த சாப்பிட்டதனுடைய வயிறு ஒப்பி போய் அதெல்லாம் என்ன பண்ணுது, அந்த வாயில இருக்கிற ஜலத்தை வெளியில விடுறது தலைமையெல்லாம். அது அந்த பெரிய சிமீன்கள்லாம் அது என்னது, அந்த சமுத்திரத்துல வெண்மையான நுரைகள்லாம் வருது. அதே மாதிரி இருக்கா இந்த சந்திரனுடைய கிரணங்கள்லாம். ரஜினி விலாச ஹாச லலித அனிதாங்கராக. இந்த ராத்திரி, ரஜினின்னா ராத்திரி, இந்த ராத்திரி என்ற பெண் இருக்காளே அவள் மகிழ்ச்சியோட தன் எல்லா பல்லையும் வெண்மையான பல்லுகள்லாம் தெரியும்படி ரொம்ப இவனை வசீகரம் பண்றதுக்காக அவனை சிரிச்சு இனிமையான வார்த்தைகள் பேசி அவனை மயக்கிறான். அந்த மாதிரி சிரிப்பை உடையவர்கள் இந்த இளம் பெண்கள். அந்த இளம் பெண்களுடைய வெண் பல்லு போல இருக்கா இந்த உதயமாகிற பூர்ண சந்திரனுடைய கிரணங்கள். அது தவிர சுபகன சாரபிஷ ஹரிச்சந்தன பங்கருதா, வெண்மையான பச்சை கற்பூரம் அதோட கலந்துதான இது, அதாவது சந்தன குழம்பு போல இருக்கக்கூடிய
அந்த என்ன சொல்லுவா ஷேப்பா இருக்கும், அதை போட்டு தடவிப்பான். குங்குமப்பூ, ஆக பச்சை கற்பூரம் குங்குமப்பூலாம் சேர்த்து அது சந்தன போல மார்ல பூசிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி சிறந்த அந்த மாதிரி இருக்கு இந்த கிரணங்கள். இந்த கிரணங்களை காட்டிலும் அந்த கிரணம் என்ன பண்றது அப்படின்னா, புட்ட மண்ணுல பயந்தி புருஹூத திசா சுதுருசம், இந்த கிழக்குன்ற திக்கு உள்ள சிறிய ஒளிமயமாக்கி அழகுபடுத்துறதா இந்த கிரணங்கள்லாம் அப்படின்னு சொல்றோம். அது அப்பிச்ச மேலும் பிரதமஸ்ய காந்தி மத்ரேஹே பஷ்யதமேதேன பாவிதாம் சசினா மதஜல கலங்க பாதா கரட்டின இவ கர்ணசங்கேன. இன்னொரு எல்லாமே ஒரு வர்ணனை தான். இந்த வர்ணனை தான் சுவாமி தேசிகன் எப்படி அபாரமாக இதை நம்ம சொல்றது கூட சமமா இருக்கு. ஏன்னா இது பூரா சிங்காரசம். இந்த சிங்காரசத்தை ஏன்னா இந்த சிங்காரசத்தை லோகம் மொத்தம் அதாவது ஆசைப்படுறது இந்த சிங்காரசத்தை. அதாவது இந்த சமயத்துல ஐசிங்க சொல்லி கேள்வி ஐசிங்கரும் ஐசிங்கரும் எழுதிருந்தார். அப்போ மகத் விஷய காலக்ஷேபங்கள்லாம் நடக்கும். அதுல சில பாசுரங்கள்ல அந்த ஸ்திரீகளினுடைய வர்ணனை தான் வரும். வர்ணனைலாம் வந்த உடனே ஞானராசிங்கருக்கு ரொம்ப சங்கோச்சம். என்ன அதெல்லாம் இதை பத்தி பேசுறதே அவர் ரொம்ப விரக்தாக அவர் அதெல்லாம் பேசுறது. உடனே என்ன பண்ணுவார், சரி சரி அவள் நிறுத்திக்க, இந்த பகுதி நான் சொல்றேன் அப்படின்னு இன்டிமேஷன் சாய்ப்பாராம். அப்ப இன்டிமேஷன் வந்து நான் சொல்லலாமா அப்படின்னு சொன்னா இவர் ரொம்ப பாரதியம், ரொம்ப கூசப்படுற. வாசமா சொல்றதுக்கு கொஞ்சம் சமமா தான் படுறது. அந்த அந்த விஷயம் சொல்லணும்னா அவர் விரத்தாக கேட்கிறார். அவருக்கு வேற எதுவும் என்னவும் தோணாது. அதுக்காக அவர் சாய்ப்பாராம். இப்படி அப்படிப்பட்ட சுவாமி தேசிகன் விரத்தா கேசரா எடுக்கக்கூடியவர். அவர் இந்த வர்ணனைலாம் பண்றாரு. இதெல்லாம் எப்படி அப்படின்னா அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி சொல்லிட்டு ஆகணும். மன்மதன்னா இந்த ஸ்திரீகளை வசீலம் பண்றவன் தானே, அந்த ஸ்திரீகள் எப்படி இருக்கான்னு சொல்லணும். இதெல்லாம் வெறுமை அப்படியே சொல்லிட்டு போனாக்கா அதனால இது சொல்றதுலாம் இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அதை தவிர இந்த சிரங்கள் இந்த சந்திரனுக்கு கொஞ்சம் கலங்கம் உண்டு. அது சின்ன கலங்கம், அது சின்ன முயல் போல இருக்கும். மலையோ பெருசு, கருத்த மலை, அதனுடன் வெள்ளையா இருக்கு. இப்போ கருத்த மலைக்கு நடுவுல முயல் குட்டி இருந்ததுன்னா அது ஒரு கலங்கம் தானே. பச்சை பச்சை இருக்கும் மரம், அதனோட சின்னதா மயில் குட்டி. அந்த வெள்ளை நிறம் வந்ததுன்னா அது பெரு நல்லா புரிய நினைக்கிறேன். எல்லாமே பச்சையா இருக்கு, நடுவுல வெள்ளை அப்படின்னா அது ஒரு கலங்கம். அதுவே பூர்ணமா இருக்கு சந்திரன், அதுல நெலீசா ஒரு கருப்பா ஒரு கலங்கம் இருக்கு. அந்த கலங்கத்தை தான் முயல்னு சொல்ற. அதனால கருத்த மலை, அந்த மலையில எப்படி முயல் வந்து ஒரு கலங்கமா இருக்குமோ அந்த மாதிரி கலங்கத்துடைய சிறங்கள், அந்த சந்திரனுடைய கிரணங்கள் இருக்கு இல்லையோ, அது எங்கேயோ பிரகாசிக்கிறதுதான். இது எப்படின்னா யானை, யானையில பெரிய மலை மாதிரி கண்ணங்கரல் இருக்கும். அந்த யானைக்கு காதுல என்ன பண்ணுவா, அதான் இங்க சொல்ற பிரதமஸ்ய காந்தி மத்ரே பஷ்யதம் ஏதேன பாவிதாம் சசினா. சசினா இந்த சந்திரன். மதஜல கலங்க பாஜா கரட்டின இவ கர்ணசங்கேன. யானை பெருத்த உருவம், கண்ணங்கரல் இருக்கும். அதுக்கு காதுல என்ன பண்ணுவா, வெண்சங்கு ஒண்ணு போட்டுருவா. வெண்மையான சங்கு ஒண்ணு காதுக்கு. இப்ப நாம எல்லாம் கடுக்கம் கொடுக்க முடியும். அதே மாதிரி இந்த யானைக்கு 2 காதுலயே பக்கத்துல வெள்ளையா சித்திரம் எழுதியிருப்பான். அது ஒரு கடுக்கன் மாதிரி, சங்க மாதிரி. இந்த யானை என்ன பண்ணும், அந்த யானை அந்த காதுல வந்து வெள்ளையா ஒரு சங்க மாதிரி இதை போட்டிருப்பான். இப்பதான் நம்ம யானை பார்த்து அதை அலங்கார மாதிரி பண்ணிருக்கான். ஆனா அந்த காலத்துல அந்த வெள்ளை சங்கே அதுக்கு ஆடுற மாதிரி போட்டுருப்பா போல தோன்றது.
இதெல்லாம் கவியினுடைய உட்பிரட்சை தான். ஆக பெருத்த கருமையான நிறமுடைய யானை, அதுக்காக சின்னதா வெள்ளையா சங்கு. இது நடுவில் என்ன பண்ணும், இந்த யானைக்கு மதம் பெருகிடும். இந்த மதம் பெருகி அந்த மத ஜலமானது ஒரே ஷேடு மாதிரி இருக்கும். அது அந்த வெள்ளையான காதல் இருக்கிற சங்கரத்தை அது சேர்த்தாக்கிடும். அத போல இருக்கான் இந்த ஸ்ரீயினுடைய வர்ணனைகள் சொல்ற. அவளுக்கு அவ்வளவு காமத்துல இருக்கா அவ. அப்படி சொல்லி குரோதா சகே சம்பிராசுர சூதனா சுண்டுதாதி சோயம் சுரபிகி அத்தியகி. உடனே குரோதம் சொல்றான். யாரை பார்த்து சொல்றான்? மன்மதனை பார்த்து சொல்றான். ஷகே சம்பராசுர சூதனா. சம்பராசுர சூதனா, சம்பராசுரன் ஒரு அரசன், அரக்கன். அவனை ஜெயிச்சவன் மன்மதன். அந்த சம்பராசுரன் அசுரனை கொன்றவன் இந்த காமன் மன்மதன். அதனால இவனை சம்பராசுர சூதனான்னு சொல்றான். அவங்ககிட்ட சொல்றான். இந்த வசந்தன் சொல்றது இந்த நல்ல வார்த்தை தான் சொல்றான், பிரியமான வார்த்தை தான் சொல்றான். அத்யகி ஹரேரிஹ கிரிகந்தரே அசித துக்த சிந்து ஜுதிஹி ஷியங்குமுதவாசினி பிரஜனயத்யசௌ சந்திரிகா மனாகி விவர்த்திதம் மதுர தாரகோன்மீளனே நிஷாமீன நிஷாமுகே திமிர கந்தளம் குந்தலம். இந்த திடீர்னு மன்மதனை சொல்ல முடியும். அந்த சம்பராசுரனை கொன்றவனேன்னு எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அந்த விருத்தாந்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது இது விஷ்ணு புராணத்திலையும் சொல்றது, பாகவதத்திலையும் சொல்லப்படுறது. ருக்மிணி, கண்ணனுக்கும் ருக்மிணிக்கும் பிரத்யும்னு ஒரு மகன் பிறந்தான். அவன் மன்மதன மாதிரி இருப்பான். மன்மதனுடைய அம்சம்னு சொல்லுவான் அவனை. அப்போ எம்பெருமான் யாரு? சாட்சான் மன்மதா. அவன் தான் உண்மையான மன்மதன். லோகத்துல பிரசித்தமா இந்த மன்மதன் வேற. எல்லாரையும் தன் வசதிப்படுத்தக்கூடியவன் சாட்சாத் எம்பெருமான். அதனால இவனை காமஜனகன் சொல்லுவான். அதாவது மன்மதனுடைய தகப்பன். மன்மதான்னு சொல்றது. அது மன்மதனுடைய தகப்பன். அப்போ மன்மதன் யாரு? பிரத்யும்னன். பிரத்யும்னனுக்கு அப்பா கண்ணன், மன்மதனுக்கு அப்பா தானே. அப்படி இருந்துச்சு. இந்த பிரத்யும்னன் பிறந்து 10 நாள்ல இந்த சம்பரன் அசுரன் ஏற்கனவே கண்ணனுக்கும் சம்பராசுரனுக்கும் ஆகவே ஆகாது. அதனால அவன் என்ன பண்ணா, மாயாஜாலம் பண்ணி இந்த குழந்தைய 10ஆவது நாள்ல கடத்துன்னு வந்துட்டான். கடத்துன்னு வந்து கடல்ல எரிஞ்சுட்டான். சரி, இந்த குழந்தை போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிம்மதியா இருந்தான். ஆனா அந்த குழந்தை கடல்ல விழுந்தே தவிர அது வயசு அவன் நல்லா வளர்ந்துட்டான். தனக்கு ஏற்பட்ட கதிய யார் அவனை காப்பாத்தினாலும் அவகிட்ட இருந்தே தெரிஞ்சுட்டான். அப்படியா அப்படின்னு சொல்லி அந்த சம்பராசுரனை கொல்றதுக்காக இவன் கிளம்பினான். ஆக பிரத்யும்னன் அந்த சம்பராசுரனை கொன்றான். அப்போ சம்பராசுரனை கொன்றவன் யாரு? மன்மதன். யாரு? பிரத்யும்னன். பிரத்யும்னனுக்கு மன்மதன் தான் பேரு. அதனால அவன் பண்ண விருத்தாந்தத்தை கொண்டு இந்த மன்மதனுக்கு சம்பராசுரனை வென்றவனின்னு சொல்ற. உடனே சொல்லிட்டு ஜாத்தகி அப்படிப்பட்ட அவனை பார்த்து சொல்றா. இரேரிஹ திகந்தரே அசித துக்த சிந்து ஸ்துதி. இப்போ இந்த
இந்த கீழ்வானம் இருக்கே, இந்த கீழ்வானத்துல, அதான் கீழ்வானம்னா கிழக்கு வானம், அந்த கிழக்கு வானத்துல பூர்ண சந்திரன் உதிக்கிறான். அவன் எப்படி இருக்கான்னா, ஹரேரிக திகந்தரே அசதுக்த சிந்து ஸ்ரீயம் குமுதவாசினி பிரஜனயத்யசௌ சந்திரிகா. இப்போ அந்த அழகிய பார்க்கடல் என்ன பண்றது, அந்த பார்க்கடல் தானே உண்டானா இந்த சந்திரன். அதனால அந்த பார்க்கடலுடைய குள்ள அந்த பூர்ண சந்திரன், அந்த பூர்ண சந்திரனை பார்த்துட்டு அந்த ஆனந்த பார்க்கடலானது ஆனந்தத்தோட பொங்கி எழுகிறதான். இந்த பார்க்கடலும் பொங்கி எழுது. அப்போ வெள்ளை நிறமான அலைகள்லாம் வருது. சந்திரனும் பூர்ண சந்திரனும் தன்னுடைய கிரணங்களால பிரகாசிக்கிறான், அதுவும் வெள்ளையா இருக்கு. அதே சமயத்துல ஸ்ரீயம் குமுதவாசினி பிரஜனேத்யசௌ சந்திரிகா, இந்த பார்க்கடல்ல இருந்து உண்டான சந்திரனை போல உடனே பிராட்டியை உண்டாரா. அந்த பிராட்டி எப்படிப்பட்டவள்னா, அந்த ஆம்பல் பூக்கள்லாம் ராத்திரி தான் வளருது, அதை சரணமா உடையவள் அவள், அதுல வசிக்கக்கூடியவள். அப்படிப்பட்ட பிராட்டி ஸ்ரீயம் குமுதவாசின்னா அந்த ஆம்பல் பூல வசிக்கக்கூடியவள். பிரதமே அசௌ சந்திரிகா, இந்த பூர்ணமான சந்திரன் எங்க உயிச்சானோ அதே இடத்துல இருந்து இவ்வளவு உண்டாரா. மனாகி விவர்த்திதம் மதுர தாரகோன் மீளனே. இந்த நட்சத்திரங்கள் உதயமாக ஆரம்பிச்சு, அது என்னன்னா இந்த நட்சத்திரங்களும் உதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நட்சத்திரனுடைய பிரகாசங்கள்லாம் கொஞ்சம் மெலிசாதான் இருக்கும். இப்ப ஸ்ரீகள் கொஞ்சம் வெளியில போச்சே, அவளுடைய தலைமையர் கொஞ்சம் முகத்துல கொஞ்சம் மறைக்கும், இந்த காத்து வீசச்சே. அப்படி அழகா மேல ஒதுக்கி விட்டுவான், மேல இருக்கிற மயிரோடு சேர்ந்து மேல ஒதுக்கி விடுவான். அத போல இந்த இரவுல சந்திரனாவது அந்த இருட்டு அப்பால தூக்கும்படியா பண்றது. அந்த இருட்டு ஒரு கருமையது போல இருக்கு. அத்த நிஷாமுகே திமிர கந்தளம் குந்தளம், இப்படி அந்த கருப்பு மயிறு எப்படி விளைக்குவாளோ அந்த மாதிரி இந்த இருட்டை அவளும் போக்குறா, அந்த சந்திரனெல்லாம் போக்குறது அப்படின்னு சொன்ன உடனே காமஹா சம்பாவனியாக கல்வசோ பகுல சமசமஹ படல பாடன பட்டிய நரகிரண சமாக்கிராந்த பசுபதி ஜடாமண்டலை சகாமே தாரகேஸ்வர அயஞ்ச. அதாவது இந்த பகுல தமஹா ரொம்ப இருட்டு அதிகமா இருக்கு. படல பாடன பட்டிய தரக்கிரணாக, இந்த சந்திரனுடைய ஒளிமையான கிரணங்களால அவைகள்லாம் போக்கப்படுறது. சமாக்கிராந்த பசுபதி ஜடாமண்டல, இந்த சிவன் முடியில இந்த சந்திரன் வேற இருக்கான். ஆக நட்சத்திரனுக்கெல்லாம் நாயகனா இருக்கக்கூடியது இந்த சந்திரன். இந்த சந்திரன் அவனுக்கு தான் தாரகேஸ்வரன் பேர். நட்சத்திரங்களுக்கெல்லாம் ஈஸ்வரா இருக்கக்கூடிய இந்த சந்திரன் எங்க இருக்கான், பசுபதி ஜடாமண்டலா, பசுபதியுடைய தலையில அலங்கரிச்சுட்டு இருக்கான். ஆக இந்த சந்திரனானது என்ன பண்றது அப்படின்னா, ராத்திரியில மக்களிடத்துல காமத்தை உண்டு பண்ணி அதுக்கு அந்த பூரணம் என்ன பண்றா, ஜனங்களுக்கு ராத்திரியில காமத்தை ஒரு முறையா பண்றான். அதனால சந்திரனை தன் தோழன் சொல்றான் இந்த காமன். அயஞ்ச சகாமே, சகாம் என்னுடைய சகா யாரு, இந்த பூர்ணச்சந்திரன். இது சொல்ற வார்த்தை யாரு, மன்மதன், காமன் சொல்றான். ஆக எனக்கு தோழனா இருக்கக்கூடிய
இந்த சந்திரன் எனக்கு பெரிய உபகாரம் பண்றான். என்ன உபகாரம் பண்றான் அப்படின்னா, இப்படிப்பட்ட அழகிய ஸ்திரீகள் எல்லாம் காமவசியர்களாக ஆக்கும்படியா இருக்கு. அவர்களுக்கும் காமம் வந்தா, 2 பேரும் காமம் வந்தான்னு அனுபவிக்க முடியும். அதனால அவர்களுக்கும் காமத்தை உள்ளவர்களாகும். அவன் இப்போ விரக்தரா இருக்கிறவனும் இவனு சேர போறான். அதுக்காக வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு பண்றான். இப்போ குருவன் காமபி கௌமுதீம் குமுதினி சம்மோததான பிரதி சாந்திரா தங்க ரதாங்க நாம தருணி சந்தாப சிந்தாமணி சிங்காராகம தேசிக ஜகதாம் ஆனந்த நாடிந்தமஹா பூந்தே சர்வதிசா நிரந்தர தமஸ் தந்திராடுதான் சந்திரமாஹா. இந்த சந்திரனுக்கும் கங்கா நதிக்கும் 2 பேருக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. ஏன்னா இங்க சகாமே தாரகேஸ்வரான்னு அந்த சந்திரனை தனக்கு சோழன் சொல்றான். இப்போ சந்திரன் ஆகாசத்தை தோன்றான். இந்த ஆகாசம் தான் பகவானுடைய விஷ்ணு பதம். அதான் விஷ்ணு பதம்னா விஷ்ணு திருவடி. இந்த கங்கா நதியும் விஷ்ணு திருவடி தான் தோன்றி. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய திருவடிய இந்த பிரம்மாவானவன் தன்னுடைய கமண்ட ஜலத்தினால சொல்லி அது திருமஞ்சனம் பண்ணான். அதாவது கால அளமினான். அந்த ஜலம் தான் கங்கையாக பிரியுது. குமுதினியும் சம்மோத தானம் பிரதி சந்திரா சாந்திரதாங்க ரதாங்க நாம தருணி கங்கா நாம தருணி சந்தாப சிந்தாமணி. இவா 2 பேருக்கும் ஒரு ஒத்துவம் உண்டு, கங்கைக்கும் சந்திரனுக்கும். அதனால இந்த கங்கையும் சிவனுடைய சம்பந்தத்தை உடையது, இந்த கங்கையும் சிவனுடைய சிரசை அலங்கரிக்குது. ஆக அவனுக்கு கங்காதரன்னு பேர். அதுதான் ஆழ்வாரும் நான்முகன் திருவந்தாதில குறை கொண்டு நான்முகன் குண்டிகை நீர் பெய்து மறை கொண்ட மந்திரத்தால் வாழ்த்தி கரை கொண்ட கண்டத்தான் சின்னிமேல் ஏற கழுவினான் அண்டத்தான் சேவலியை ஆங்கு. அதான் நான்முகன் குண்டிகை நீர் பெய்து, அவனுடைய கமண்டத்துல இருந்து ஜலத்தை சேர்த்தான். மறை கொண்ட மந்திரத்தால் வாழ்த்தி, அதாவது சகசர சீரிஷாபுகான்னு புருஷத்தை சொல்லி பண்ணான். உடனே கரை கொண்ட கண்டத்தான் சென்னிமேல் ஏற கழுவினான். ஏற்கனவே இவனுக்கு சிவனுக்கு பாவங்கள் சேர்ந்திருக்கு, அதை போக்கிட்டு அத்தை தன் தலை மேல தரிசின்றான் அப்படின்னு சொல்லி சாதிக்கிறார். அதுவும் இல்லாத சந்திரனுக்கு பக்கத்துல நட்சத்திரங்கள்லாம் இருக்கு. சிங்காராகம பட்டமா இருக்கு நிறைய சந்திரங்கள்லாம். அதாவது இந்த கங்கைக்கு சுத்தி அந்த வெள்ளை நுரைகள்லாம் இருக்கு. கங்கையும் இமயமலையிலிருந்து உண்டாருது. இதுவும் கிழக்கே இருக்கிற மலையிலிருந்து உண்டாருது. அதுக்கப்புறம் யமுனா ஜலம் இன்னும் சொல்ற பதே விஷ்ணோரேஷ பிரபம் அதிகமிய பிரசுமரா ரக்தருத்தாரபேன அலைகள் ஸ்தபக பரிபாட்டி பரிகதா க்ஷணந்தி. அதாவது இவை 2மே எம்பெருமானுடைய திரும்பி சம்பந்தம் பெற்றது. அது போல ஸ்பேன அலைகள், கங்கைக்கு வெண்மையான அலைகள் நுரைகள்லாம் இருக்கு. இவனுக்கு சந்திரனுக்கு நிறைய நட்சத்திர கூட்டங்கள் இருக்கு. சரந்தி பூர்வா
பூர்வாத்ரேஹே ரமஸ்தடினி சம்ப்ளவ சகி. அதாவது யமுனா நதி ஜலம், அந்த யமுனா நதி கருப்பு நிறம் இருக்கு. சமிஷ்ரா காளிந்தி சபலயதி சந்திராம்சு பட்டதி. அதனால யமுனையும் கருத்து நிறம் உள்ளது. இந்த கங்கையும் யமுனையோட சேர்ந்து அதுவும் கருத்துமாயிருது. சந்திரனுக்கும் அந்த கருப்பா ஒரு தோஷம் இருக்கு. ஆக ரெண்டு பேருக்குமே துல்லியமான சம்பந்தங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சந்திரனையும் கங்கையும் இங்க ஒரு சேரையா சொல்றான். சகே சகே குரோத பश्चिमे சகாய சம்பத்து. பாத்தியா குரோதா, பாத்தியா நமக்கு யார் சகாயமா இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லி இவன் சொல்லிட்டு இருக்கான். தாராகாந்த பிரிய சூர்தயம் சந்திரிகேயம் வயஸ்ய பாணாரம்பா பகுமதி பதம் பாந்தவோ மே வசந்தः தும் சத்ராதா விபதுபகமே क्रोध दुर्वार मेघः को वा मह्यं कुसुम धनुषे तिष्ठति जीवितार्ची. அது மேல சொல்றான், இந்த நட்சத்திரனுடைய காதலன் சந்திரன் அவன் எனக்கு பிரிய சிநேகிதன். இந்த நிலா என்னுடைய தோழி. இந்த புஷ்பங்கள்லாம் எனக்கு அம்பு போல. இந்த புஷ்பங்கள்லாம் எனக்கு இந்த வசந்த் கொடுக்கலாம். இந்த வசந்த காலத்துல புஷ்பங்கள்லாம் மலர்றது இவனால. பாந்தவோமே வசந்தகா பானாரம்பாத் பகுமதி பதம். எனக்கு இவ்வளவு அம்புகளை கொடுக்குறான், புஷ்பங்களை அம்புகளை குடிக்கிறானே யார் தெரியுமா? என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பனான மே வசந்தகா தும்சத்ராதகா புரோதன். அவன் எப்படிப்பட்டவன்? எனக்கு இன்னும் எனக்கு யாராவது ஸ்நேகம் தெரியுமா? வசந்தன் புரோதன். தும்சத்ராதா விபதுகமே குரோத துர்வார வேகா. கோபம் வந்துருக்குன்னா அதை யாராலையும் தடுக்க முடியாது. அதனால நீ எனக்கு ஆபத்காலத்தெல்லாம் திராதா விபத்து உபகமே, எனக்கு ஆபத்து வரும்போதுதான் நீ எனக்கு துணையா இருக்க. ஆஹா என்ன நீ ரட்சிக்கிற. திராதா நீ ரட்சிக்கிற. கோவா முக்கியம் குசும தனுஷோ திஷ்டதே ஜீவதார்த்தே அப்படி இருக்குச்சே. அதனால இந்த கரும்பு வில்லு புஷ்பங்கள் இதெல்லாம் எதிர்க்க எவனா வந்தா என்னை எதிர்த்து எவனால் தைரியமா நிற்க முடியும்? எதிர்த்து நிற்க முடியாது. அதை தவிர அந்த காம வலையில விழுந்துருவான். என் எதிர்க்கு நிற்க முடியாம அந்த காம வலையில விழுந்து அவன் சந்தோஷமா இருப்பான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால சொல்றேன். உடனே குரோதன் சொல்றான், ஸ்டகே நண்பா அனுகூலோகி விதிகி கிம் நாம நானுகூலேதி. அதுச்ச நமக்கு அதாவது எல்லாமே அனுகூலம், நமக்கு எல்லாமே அனுகூலமா தான் இருக்கு. அதனால அந்த கடவுள் கூட நமக்கு எல்லாத்தையும் அனுகூலமாக தான் பண்ணுவான். அதனால நமக்கு எல்லாமே அனுகூலமாயிடும். அப்படிச்ச உடனே ஸ்லோகம் விஜயது காமஹா காமம் துவாம் நிஷ்காமிதி கா கதா தொன்னிவர்த்தன் நிஷ்காமஹா சகாமஸ்துவை அனுஜிதே. நீ உன் பேரு காமன், நீ காமன். காமன்னா ஆசை. அந்த அந்த காமனை ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டா, அதாவது ஆசையை ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டா அந்த ஜெயிக்கணும்ன்ற ஆசையை உடையவன் அது ஜெயிக்கணும்ன்ற ஆசையை உடையனா வாரான். ஆசைதான் இருக்கும், அந்த காமத்தை ஜெயிக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனா அவன் காமத்தை ஜெயிச்சுட ஆக மாட்டான். ஆசை இருக்கும், ஆனா அவனால ஜெயிக்க முடியாது. ஆனா உன்னை ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தாதான் உன் வலையில விழுவான். அதனால ஆசைப்படலைன்னா அவன் இந்த உலகத்திலேயே இந்த உலக வாழ்க்கையிலே மூடியிருப்பான். அதாவது உன்னை விட்டு ஜெயிச்சு போகணும் அப்படி சொன்னா அதுக்கு இவன் இந்திரியங்கள்லாம் கட்டுப்படுத்தி பிரயத்தனப்பட்டாதான் ஒருத்தாலும் ஜெயிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இவன் என்னால் ஜெயிக்க முடியாது முடிவு பண்ணிட்டான்னா இவன் இந்த சிற்றின்பத்திலே தான் விழுவான்.
புரியுதா? அதாவது காமத்தை ஜெயிக்கணும்னு ஒரு ஆசை வரணும். அந்த காமத்தை ஜெயிக்கணும்னு ஆசை வந்தாதான் அதுக்கு பிரயத்தனப்பட்டு அது எப்படியாவது போக்கணும்ன்றது பிரயத்தனப்படுவான். ஆனால் அப்படி பிரயத்தனப்படலை அப்படின்னு சொன்னா அவன் அந்த காம வலையிலேயே தான் இருப்பான். அதுதான் இந்த விஜயத்து காமஹா காமந்த்வாம் நிஷ்காமி இது கா கதா தொன்னிவர்த்தன நிஷ்காமஹா சா காமஸ்தோய அனுஜிதே. அதாவது உன்னிடத்துல இருந்து நான் விடுபட்டு போகணும் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு அவனுக்கு அந்த ஆசை வரணும், காமம் வரணும். உன்னை விட்டு அகன்று போகணும், இந்த அல்பசோகல இருந்து அகன்று போனோம் அப்படின்னு சொன்னா உன்னை ஜெயிக்கணும்ன்ற காமம் ஆசை அது வரணும். அந்த ஆசை வரலன்னா இந்த ஆசையிலேயே விழுந்துருவான். எந்த ஆசை? இந்த உலக சிற்றின்புள்ள ஆசையில விழுந்துருவான். அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். காமஹா அலம் அலம் அனேன விளம்ப ஹேத்துனா व्याक्षेपेण उपक्रांत समाधि समाधिरंभ अभी 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 उपसर्पणीय पुरुषः காமன் சொல்றேன். போதும் போதும், நாம இப்படியே ஒருத்தரும் வீணா பேசினே இருந்தா நாமளே பொழுது கொண்டு போறோம். இப்போ இந்த புருஷன் என்ன பண்ணலாம் தெரியுமா? யாரு? இந்த ஜீவன். அவன் உபக்ராந்த சமாதி ஆரம்ப அதி புருஷ தர்ப்பணியா. இவன் இப்போ யோகத்துல என்ன இப்பதான் தொடங்கியிருக்கான் தியானத்தை. இந்த ஆரம்பத்துதான் போகணும். ஏன்னா தியானம் அவனுக்கு நிலையாயிடுச்சுன்னா அப்புறம் அவனை ஜெயிக்க முடியாது. தியானத்துக்கு ஆரம்பத்தை உட்காந்துருக்கான். இப்ப 2ஆம் கட்டம் அவனுக்கு இந்த மாதிரி நேரம் தான் போகணும். அவனுடைய யோகத்தை தடுத்து நிறுத்தணும், ஆரம்பத்திலே நிறுத்திடணும். கொஞ்சம் அவனுக்கு இந்திரியங்கள்லாம் அவனுடைய வசத்துக்கு வந்துட்டோம்னா திருப்பி வரமாட்டான். அதனால இப்பதான் இதுதான் சமயம். அதனால சர்வே ததா குர்வந்தி, அப்படியே எல்லாரும் அந்த ஜீவன் கிட்ட போறா. வசந்தகா பச்சேதம் ஏனம், இந்த ஜீவனை பாருங்க. பரம புருஷ சரண யுகல நிகிலிதாசயம் परिहृत बहिर्विषय रागम प्रतिपन्न कालिना विवेकेन चोदितम प्रक्रांत योगम पुरुषम. இந்த ஜீவன் இருக்காங்க, இந்த ஜீவனை பாரு. இப்போ இவன் தியானம் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இவன் மனசெல்லாம் எம்பெருமானத்தை வச்சிருக்கா. இப்போ இந்த உலக விஷயங்கள்ல ஆசையை விட்டுருக்கான். இவன் இந்த நிலை பார்த்து காரணம் யார் தெரியுமா? இந்த விவேகன். இப்படி அவனை மாற்றி வச்சிருக்கான். அதனால விவேகனோட உபதேசத்தினால இப்போ என்ன பண்றான்? இனிமேல் நம்ம எல்லாம் லோகத்துல அனுபவிச்சதெல்லாம் போறோம், நம்ம அந்த பக்கம் போகக்கூடாது, நம்ம பெருமாளை தியானம் பண்ணுவோம் அப்படின்னு தியான யோகத்துக்கு இவன் பிரக்ராந்த யோகம் புருஷம் இப்ப ஆரம்பிச்சிருக்கான். அயம் ஹி பயஸ்தான கிரந்தானு परिपठति निद्राति तमूहु स्वात्मात्मानं पश्यति उपचरति देहं च विधिना निवृत्तिं दुःखाब्देः अभिलषति रज्यत्यपि सुखे निदावृत्या भुक्यन्ने पुरुषैः தோளாயுத இவ. இந்த தோளாயுதம்னா ஊஞ்சல் இருக்கும். இப்போ யார் யோகம் ஆரம்பிச்சுக்கான இந்த புருஷன், இவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பயஸ்தான கிரந்தான யோகத்துல பயத்தை கூடியதான பல விஷயங்கள். பயஸ்தான கிரந்தான அதெல்லாம் என்ன, இந்த சம்சாரம் ரொம்ப உலக சீற்றங்களும் ஆபத்தானதுன்னு சொல்லக்கூடிய கிரந்தங்கள் அதெல்லாம் வாசிச்சுட்டு நமக்கு தெளிவு ஏற்படணும்னா பரமாத்மாவை தான் தியானம் பண்ணணும்னு சொல்லணும். அந்த கிரந்தத்தெல்லாம் சேவிச்சிருக்கான்.
பரிபடித்து நித்ராதி நன்னா வாசிச்சு இப்ப இவன் மனசு நன்னா ஒரு பக்குவமான நிலையில வந்திருக்கு. அதனால இவன் என்ன பண்ணா நித்ராஜிதமூகு நன்னா நிம்மதியா தூங்குறான். சொம ஆத்மானம் பஷ்யதி உபச்சரதி. இந்த அதுவும் இல்லாத இந்த சரீரத்தை காட்டுல இந்த ஆத்மா வேறன்றது வேற புரிஞ்சுட்டு இருக்கான். சொம் ஆத்மானம் பஷ்யதி, தன்னுடைய ஆத்மா நல்லா தெரிஞ்சுட்டா. இப்போ உபசரதி தேகம் ச விதினா. அதனால இந்த இந்த சரீரம் எதுக்குடா அப்படின்னு சொன்னா சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட கர்மாக்களை பண்றதுக்காக தான் இந்த தேகம் இருக்கு, அதுக்கு இந்த தேகம் வேணும் அப்படின்னு தான் புரிஞ்சுட்டுருக்கான். தேகம் வேணும் தான். இப்ப இதர புருஷர்களுக்கெல்லாம் இந்த தேகம் எதுக்குன்னாக்கா நாம நல்லா என்ஜாய் பண்ணுவோம், நம்ம சுகமா இருப்போம், அதுக்கு காலம் நேரம் கிடையாது, எப்ப பார்த்தாலும் ஏதாவது சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு அப்படிதான் நினைச்சு அதுதான் இந்த சரீரம் கொடுத்துக்கலாம் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா இந்த சரீரம் எதுக்கு தெரியுமா? சாஸ்திரங்களை சொல்றது. அதாவது முகுந்த மாலை கூட ஆசிர்வாதம் ஜிக்வே கீர்த்தே கேசவம் ஜேதோ பதஸ்ரீதரன் சொல்ற மாதிரி காதுகள்னால எம்பெருமானுடைய கீர்த்தங்களை கேட்கணும், வாயினால எம்பெருமானுடைய புகழெல்லாம் சொல்லணும், லீலைகள்லாம் சொல்லணும், கண்ணால எம்பெருமானுடைய திருமேனி சேவிக்கணும், கால்னால எம்பெருமானுடைய ஸ்தானத்து கோவில்களுக்கெல்லாம் போகணும். இப்படி எல்லாம் அங்க சொல்லியிருக்கு. இப்படி இந்திரியங்கள்லாம் எல்லாம் பகவத் விஷயத்துல செய்யப்படியாகவும் சாஸ்திரங்களை சொல்லப்பட்ட கர்மாக்களை அனுஷ்டிப்பதற்காக இந்த இந்திரியங்கள் இருக்கு. இந்த சிற்றின்பத்துக்காக இந்த சரீரம் இல்லை அப்படின்னு அண்ணா தெரிஞ்சிருக்கான். தேகம் ச விதினா நிவர்த்தி துக்கா தேகே. இதுல இருந்து நிவர்த்தி. இப்போ என்ன பண்ணிட்டான், இப்போ இந்த அது ரொம்ப வைராக்கியம் வந்துட்டு அவனுக்கு. சரி இதெல்லாம் அல்பங்கள் அப்படின்னு முடிச்சுட்டான். அதனால தன் சரீரத்தில் வியாதி வராம காணும். ஏன்னா எதையோ நினைச்சிட்டு அதை அடையணும்னா அதை அடையிறதுக்கு என்ன வழியோ அதுதான் பார்த்துருமா, அதனால தூங்க மாட்டான், அதனால அதை அதிகமா அனுபவிச்சாலும் அதுல வியாதி வரும். இப்படி எல்லாம் அது இல்லாத இவன் சொஸ்தமா இருக்கான். இப்போ ஏன்னா இந்த சம்சாரம் எப்பவுமே துக்கத்தை கொடுக்கக்கூடியதுதான். அதனால அதுல இருந்து விட்டு மோட்சத்தை அடையணும்னு ஒரு ஆசைப்படலாம். அதுக்காக அதனால என்ன பண்ணிட்டான், இந்த தன்னை ட்ரெஸ் பண்ணிக்கணும், நல்லா அழகா ஆடை போட்டுக்கணும், நல்லா சாப்பிட்டு உடம்பு நல்லா பிரித்து நம்ம உடம்ப பார்த்தே அவெல்லாம் நம்மளை விரும்பணும், அப்படியெல்லாம் இந்த உடம்பை வளரக்கூடாது. அதனால இந்த மனைவி மக்கள் இந்த சிற்றின்பம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிட்டு இருக்கான். ஆனா இப்போ மனசு ஊசலாடி இருக்கு. இன்னும் அந்த பூர்ணமான தியானம் அமையல அவனுக்கு. இப்படி அவன் விஷயத்த மனசான ஊஞ்சலாடுற தன்மையுடைய இந்த ஜீவனை இப்பதான் நாம போய் பார்க்கணும். அதாவது ஒரு சமயத்துல மோட்சத்துல ஆசை வருது, ஒரு சமயத்துல இந்த சிற்றின்பங்கள்ல ஏற்கனவே அனுபவிச்சது தானே, அது திருப்பி கிடைச்சா நமக்கு வேண்டாம்னு சொல்ல போறான். அது போலாமா வேண்டாமா? ஆஹா அவன் மஞ்சள் ஊசலாயிருக்கு, அவன் திருசுங்க சுரத்துல இருக்கான் அப்படின்னு அவனை பத்தி சொல்றான். உடனே காமெடி சொல்றான். சகே குரோதனை பார்த்து சொல்றான், கோபக்காரனை பார்த்து சொல்றான். அத்திய கலு சம்சோபனீய தசாம் அனதிக்ராந்த இசி சமர்ப்பிதம் வசந்தேன. இப்போ வசந்தன் இருக்குன்னு சொன்னானே, இந்த ஜீவன் ரெண்டாம் கட்ட கலக்கம் தெரியாது ரெண்டாம் கட்டத்துல இருக்கான்னு அவன் என்ன இந்த உலகம்லாம் முற்றிலும் வெறுத்து ஒதுக்கி தளர. அதனால அவனை நம்மளால சுலமா ஜெயிச்சிடும். அதாவது அப்படி ஜெயிச்சிடும்னு நினைப்பே, அவன் எம்பெருமானத்தை தியானம் பண்றத நாம திருப்பி விட்டுலாம். அந்த எதுல திருப்பி விடலாம்? உலக சுகங்கள்ல மண்டி இருக்க முடியா பண்ணலாம். அசையேவ சர்வசங்க நிவர்த்தாபி சம்மான அகதிகி சமாதி பரிபந்தினி அதையவ கலு. அதனால இவன் இன்னும் திடமான நிலையில இல்லை. அதையவ கலு அனுசிந்தித இரண்ய கர்ப்பவசா. அதாவது சர்வ
சம்பர்த்த பரத விதுராதயோ துரித இச்சேத காரணம் ஜன அவமானம் இச்சந்தः உன்மத்ததார अभ्यनैषुः तद् इदानीं यावद् अयम् अवमान अपेक्षा आदतीत ततः पूर्वमेव सम्मानभङ्गादिकं द्वारीकृत्य प्रथमं क्षेत्रज्ञे प्रवेष्टव्यं क्रोधेन. அதனால அதாவது இந்த ஜீவாத்மாவன் தன் உள்ளத்தில் இருக்கிற குரோதங்கள், அதாவது வெளியில, அதாவது மனுஷனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வெளியிலையும் உள்ளேயும் விரோதிகள் 2 பேர் இருப்பான். வெளி விரோதிகள் கண்ணுக்கு தெரியும், இந்த உள் விரோதிகள் கண்ணுக்கு தெரியாது. அந்த உள் விரோதிகள் எது தெரியுமா? ஆசை, கோபம், பொறாமை, இதெல்லாம் உள் விரோதிகள். இப்படி இந்த சாதுக்களால கூட ஜெயிக்க முடியாது தானே, சாதுக்களால கூட ஜெயிக்க முடியாது. அப்படிப்பட்ட பூர்வ ஜென்ம வாசனை, இந்த வாசனை அனாதையா தொடர்ந்து வருது. அந்த வாசனை தான் இந்த மனுஷனை உலகெல்லாம் அனுபவிக்க முடியாது, மயக்கிறது. முற்றும் துறந்த யோகிகள் கூட எப்ப பார்த்தாலும் சதா நல்ல விஷயம் பேசியிருந்தாலும் சமயத்துல பார்த்து இந்த பூர்வ ஜென்ம வாசனையும் இந்த மமகாரமும் அவருடைய மனசை கலைக்கிடும் அப்படின்னு சொல்றான். என்ன வசந்தன் சொல்றான், இந்த காமக்ரோதம் நீங்க 2 பேர் இருக்கீங்களோ இல்லையா, ஜனங்களுக்கு, அதாவது ஜனங்கன்னா எதிரிகளுக்கு நீங்க பயத்தை உண்டு பண்றீங்க. நீங்க அந்த ஜீவனை சுலபமா உங்க வயல வீழ்த்துடலாம். நீங்க இன்னொன்னுத்தையும் கவனிக்கணும். இவன் எல்லாத்தையும் ஆசை விட்டு ஒரு பெரிய பகுமானத்தை பெறணும்னு இவன் இந்த யோகத்தை செஞ்சுட்டு இருக்கான். இந்த யோக சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, அதாவது இது ரொம்ப ஆச்சரியமான சோகம். பவத், அது என்ன பதம் ஏதாவது சரியா தெரியல. பவதி அதிபதிஷ்யதோ பவயோ அதி ஏகாந்ததः ரதி சக முமுக்ஷயா லலித பாஷிதம் யோகிபிः तदप्यवसरे क्वचित् सवति पार्श्वीम् आलम्बते ममत्वसत वासना रञ्जित भारवाणं मनः. இந்த குரோதன் சொல்றாரு காமன். இந்த சம்பர்தன் ஒருத்தர், ஜடபரதர், விதுரர், இவாள்லாம் பெரிய மகான்கள். இவெல்லாம் என்ன பண்ணா, நம்முடைய பாவங்கள்லாம் போனோம்னா என்ன எப்படி போகும் அப்படின்னு சொன்னா, இந்த ஜனங்கள்லாம் நம்மளை அவமானப்படுத்தணும், அப்போதான் நம்முடைய பாவத்தை போகும் அப்படின்னு நினைச்சான். அதுக்காகவே என்ன பண்ணா, அவர்கள்லாம் பைத்தியக்காரர்கள் போல் நினைச்சாலாம். ஆக மக்களாலே அவமதிக்கப்பட்டவன் தான் யோகி அப்படின்னு அந்த யோகிக்கு ஒரு டெஃபினிஷன் சொல்றான். ஆக இந்த ஜீவனும் நம்மளெல்லாம் அவங்கெல்லாம் அவமானம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறதுக்காக அவன் வேகமா இந்த தியானத்துல இறங்குறான். அவன் அப்படிப்பட்ட மனுஷனும் அவன் அந்த பேர் வாங்கிடக்கூடாது, அவன் யோகின்னு பேர் வாங்கிடக்கூடாது. அதுக்காக அவனை போய் நாம முதல்ல அதை தடுத்து நிறுத்தணும். அவன் ஒருவேளை அந்த தியானத்தை விழுந்துட்டானாக்க அது நமக்கு நஷ்டம். அதனால கோபம் என்ன, நீதான் போய் அவனை தடுக்கிறோம் முதல்ல அப்படின்னு சொல்லி அந்த கோபத்துக்கு முதல்ல சொல்லி விடுறான். உடனே
கீதையில கண்ணன் மச்சித்தாக மத்திர பிராணாக போதையந்த பரஸ்பரம் கதையந்தமாம் நித்தியம் துஷந்திச்ச ரமந்திச்சான்னு ஒரு வாக்கியம் சொல்ற. அதாவது மகான்கள்லாம் யோகிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எப்பவுமே பெருமாளுடைய கதையும் பெருமாளுடைய குணங்களையும் பெருமாளுடைய லீலைகளையும் சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப சந்தோஷமா குதிச்சு குதிச்சு எல்லாம் பண்ணுவாளாம். அப்படிப்பட்ட அதான் சொல்றது இந்த ஸ்லோகத்தை. பவத்வர்ப்பித இஷ்யதா பவயோதி ஏகாந்ததா ரத்திசக முமுக்ஷியா லலித பாஷிதம் யோகிபி. பரஸ்பரா ரெண்டு பேரும் நல்ல வார்த்தைகள்லாம் பேசிட்டு இருப்பா. அதனால இப்படி இந்த ஜீவாத்மா பகவானுடைய பெருமையில எல்லாம் வேதத்துல எப்படி சொல்லிருக்கோ, இதிகாச புராணம் எப்படி சொல்லிருக்கோ அதெல்லாம் நல்லா கேட்டு, அதுவும் அந்த சந்தேகம் வராபடி பெருவாள் கேட்டு எப்ப பார்த்தாலும் பெருமானுடைய திருநாமத்தையே வாயால சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு சவுண்ட் பீட்ட திருத்துழாயே தனக்கு அணிஞ்சிட்டு இருக்கான். அந்த நாக்குக்கு ஒரு சந்தோஷம் வச்சா பெருமாளுடைய ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருக்கான். இப்படி ரொம்ப சந்தோஷமா இருக்கான். இப்படிப்பட்ட இந்த விவேக மகாராஜன் கோட்டையில இந்த ஜீவாத்மாவை நம்மால ஜெயிக்க முடியுமோ அப்படின்னு இந்த சந்தேகப்படுறான் இந்த வசந்தன். அதேவ கலு அனுச்சிந்த ஹிரண்ய கர்ப்ப வச்சதா சம்பர்த்த பரத விதுராதயோ துரித இச்சேத காரணம் ஜனாக அவமானம் இச்சந்தா. இந்த யோகிகள்லாம் என்ன பண்றா, மக்களாலே அவனை அவமானப்படுத்தினாதான் இவன் யோகி. உண்மத்த சரியா அபிநயிசு, அதாவது உண்மத்தன்னா பைத்தியம். ஆக இந்த ஜீவாத்மா தான் ஒரு பைத்தியக்காரன் மாதிரி நடிக்கிறான். அவன் நான் என்ன உலகத்துல எதுலையுமே பற்று இல்லாத மாதிரி நடிக்கிறான். தது இதானி யாவது அயம் அவமான அபேட்சா ஆதித்த தத்த அவன் இப்படி அந்த பேர் வாங்கறதுக்குள்ளயும் தத்த பூர்வமே சம்மான பங்காதிகம் பாதிக்கிறது. அவனுக்கு அந்த வெகுமதி வரக்கூடாது. எந்த வெகுமதி? இவன் ஒரு பைத்தியக்காரன்றது வெகுமதி ஆகுது, அது வரக்கூடாது. துவாரிக்கிட்டே பிரசவம் கஷேத்திரத்தை பிரவேஷ்டேவின் குரோதா, நீ போய் முதல்ல அதை தடுத்து அப்படின்னு சொல்லி அத்தவா சுனோதி கதையசோ பரிசீனோதி சம்பிருச்சதே சமர்ச்சேதி காயத்தை ஸ்பிருசதி பஷ்யதி சௌதிதா இது இவ நியதாதரஹ முரவித் அங்கி சேவாரசே நம்பே துமிக சக்கியதே சிற விவேக துர்கஸ்திதி. இந்த விவேக இந்த ஜீவன் எப்படி இருக்கா தெரியுமா? சுனோதி கதையசோ, எப்பவுமே எம்பெருமானுடைய கதையே கேட்டுட்டு இருக்கான். பரிசீனோதி சம்பிருச்சதே, அந்த இதிகாச புராணாதிகளாம் என்ன பார்த்து அது இருக்கிற சந்தேகங்கள்லாம் பரிசீனோதி சம்பிருச்சது நல்லா சந்தேகம் இல்லாத கேட்டுருக்கான். சாமர்த்தியேதி காயதி, எம்பெருமானை எப்போ அர்ச்சனை பண்றான். அவனை பத்தி காயத்தி ஸ்மிருதி, அவன் திருவடிகளை தொட்டு இருக்கான். பஷ்யத்தி ஸ்தௌதி, எப்போ திருமானுடைய திருமணியை சேவிச்சுட்டு இருக்கான். அவனையே ஸ்தோத்திரம் பண்ணிருக்கான். இது இவன் ஏதாதரஹ முரபிதங்கிரி சேவாரசே, அந்த எம்பெருமானுடைய திருவடியிலேயே சேவிக்க முடியாத ரசத்தை உடையவனா இருக்கான். நபே துமிக, அவனை மாற்றவே முடியாது. சக்கியதே ஸ்திர விவேக துர்கஸ்திதி, அந்த விவேகனால இப்படி அவன் நல்லா போதிக்கப்பட்டிருக்கான். அவனை நம்மளால ஜெயிக்க முடியுமா அப்படின்றத இங்க வசந்தன் சொல்றான். உடனே அதுக்கு மேல அபிச்ச விதத பரிகிரஹ்ய தஜனே நிர்வృత புத்திரசௌ ததிதர சங்கிரஹே விதினேவ பரம் நியதः வனதமப்யதர்ம அதர்மியம் உபோக்ய பஜத்யஜகர பிரதி மாத்திர வதீரித பூதஹதி. அதாவது உடனே சொல்றான், இந்த விதத பரிகிரஹ்ய ஜனனி பரிகிரஹ்ய ஜன நிவர்த்தி புத்தி ரசம். இவன் இந்த விவேகனால் தூண்டப்பட்டு இந்த ஜீவன் ரொம்ப தெளிவான ஞானத்தை அடைஞ்சிருக்கான்.
அவன் எது நல்ல விஷயங்கள் நல்ல விஷயங்களை எடுத்துக்கிறான், உபயோகம் இல்லாத வஸ்துக்களை அதை விட்டுறான். அதனால இவன் மனசு நிம்மதியா இருக்கு. அதுவும் தனக்கு வேண்டிய வஸ்துக்களா இருந்தா அதை சம்பாதிக்கிறதுக்கு சாஸ்திர சம்மதம் இருந்தாதான் சம்பாதிப்பான், இல்லாமனா அதையும் விட்டுருவான். எப்படின்னா இப்போ அது திருஷ்டாந்தெல்லாம் தெளிவா சொல்றான். அதாவது ஒரு ஆபீஸ்ல உத்தியோகம் பண்றான், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல. அவன் வேலைக்கு போச்சே நம்ம யார்கிட்டையும் லஞ்சம் வாங்கக்கூடாது, என்ன அது தர்மத்துக்கு விரோதம், அது வேண்டாம் அப்படின்னு. சரிப்பா நீ வேண்டாம், உனக்கு வேண்டாம், அவன் கேட்காமலே அவன் கொடுக்குறானே அதை வாங்கிக்கலாமே, அதுவும் தப்புதான். அவன் கேட்காதையே அவன் கொடுத்தாலும் அதுவும் வாங்குறது தப்புதான், அதுவும் தர்மத்துக்கு விரோதம் தான். நம்ம ஆசைப்படுறதும் தர்மத்துக்கு விரோதம், நமக்கு கேட்காத அவன் கொடுக்குறானே அதுவும் தர்மத்துக்கு விரோதம். அது எப்படி அப்படின்னா, இந்த ஒரு மலைப்பாம்பு இருக்கு, இதெல்லாம் இன்னும் அழகா சொல்ற. காமஹா சகே நூனம் அப்ரகல்பிய இவ சங்கிராம சமயே சாத்வசம அவலம்பியசே காலோபவண்ண காரியம் ந பிரதிசந்தப்சே. இப்போ இல்ல இதான் அது சொன்னேன். அதாவது மலைப்பாம்பு இருக்கும் இல்லையோ, அந்த மலைப்பாம்பு ஆகாரத்துக்காக எங்கேயும் போகாது, அது இருந்த இடத்துலயே இருக்கும். ஆனா தன் அருகில் ஏதாவது வந்ததுன்னா அதை பிடிச்சி சாப்பிடும். அதே மாதிரிதான் இந்த ஜீவாத்மாக்கள் இவனா தேடிட்டு போறதில்லை, அந்த சுகங்கள் வந்தா அதை விடமாட்டான், அது பொது. ஆனா இவன் யோகம் பண்றானே, இந்த ஜீவன் தாமே வந்தா கூட தர்மத்துக்கு விரோதம் இருந்த சுகத்தை தான் அனுபவிப்பான். அதனால்தான் கண்ணனும் கீதையில தர்ம அவிருத்தோ பூதேஷு காமஹா அஸ்மி பரதரிஷபா, அதனால காமத்துக்கு விரோதம் இல்லாத காமமாக நான் இருக்கிறேன்னு சொல்றான் பகவான். ஆக மலைப்பாம்பு போல கிடத்தினை கொண்டு திருப்தி வாழ்ந்தவர்கள் ரிஷிகள், அதனால அவருக்கு அஜகரன்னு பேர். அதுதான் இந்த ஸ்லோகத்தை சொல்ற. பஜதி அஜகர விருத்தி மாத்திரம் அவதீரித பூதகதி. இந்த ஸ்லோகம் ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். அதாவது இந்த அஜகரிஷி பிரகலாத்துக்கு சொல்ற, அதாவது நான் முயற்சி பண்ணாம தானா வருவது சுகத்தை தர்மத்துக்கு விரோதமே இல்லாம இருந்தா அதை நான் ஏத்துக்குவேன், ஆனா நானா சுகத்தை தேவை போட மாட்டேன் அப்படின்னு சொல்ற. இது மகாபாரதத்துல வருது. ஆக எந்த ஜீவாத்மாவா இருந்தாலும் தானா வலிய ஆசைப்படுறது அது காமம். அந்த ஆசைப்பட்டு கிடைக்கலன்னாக்க அது மேல அது தடுக்க மேல கோபம் வரும். அதனால காமம் ரெண்டுத்தையும் தவிர்க்கணும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால சொல்ற. உடனே காம சொல்றான், விலக்ஷிதம் சகே நூனம் அபரகல்ப இவ சங்கிராம சமயே சாத்வசம் அவலபியசே கால காரியம் சங்கத்ததே. அதாவது நீ கையாளம் போல பேசுறியே, நாளைக்கு 4:33 ஆகிடுச்சா, 2:33 ஆகிடுச்சா? அதனால ஏன் இந்த சமயத்தை நீ பயப்படுற? அதாவது குரோதனை பார்த்து சொல்றான், வசந்தனை பார்த்து சொல்றான். ஏன் இவனை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றாங்க, இவனை நல்லா ஜெயிக்கலாம். யுத்த சமயத்தை பயப்படக்கூடாது, காலத்துக்கு தகுந்தபடி நம்ம காரியத்தை செய்யணும், அது உங்களுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு ஒரு ஸ்லோகம் சொல்றான். அந்த ஸ்லோகத்தை நாளைக்கு அனுபவிப்போம். கவிதார்த்தி சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. இந்த ஸ்லோகங்கள் தான் விஷயங்கள் ஜாஸ்தி. ஸ்ரீமதே ஸ்ரீமந்தோ ஸ்ரீ வேதாந்த மகாதேசமா ஸ்ரீமதே வேதாந்த வாசி ஸ்ரீ நாராயணார மகாதேசமா ஸ்ரீமதே லட்சுமி ஸ்ரீமதியோ பாதுகா சேவக ஸ்ரீமண்டோ ஸ்ரீ நாராயண மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே வாசி கிருஷ்ணவாரி மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீமண்டோ ஸ்ரீ ரங்கநாதேந்திர மகாதேசிகாய நமः.